இது என்ன ஒரு வனாந்தரமாக ஒரு பாதை தெரியுது அப்படின்னு பார்க்குறீங்களா? இது எங்களுடைய பண்ணை வீட்டினுடைய பின்பகுதி. இங்கே எங்களுக்கு ஒரு தோட்டம் உண்டு. தேரிக்காடுன்னு அதை ஒட்டி பெரிய வயல்காடு, இங்கே வாழைத்தோட்டம், அப்புறம் பனந்தோட்டம் எல்லாம் உண்டு. அந்த நாட்களில் நான் இங்கே தான் ஜெபம் பண்ண வருவேன். பல நாட்கள் இங்கே ஜெபம் பண்ணுவதற்கு நான் நடந்து போன ஒரு இடம் இந்த இடம். அங்கே போய் நான் மணிக்கணக்காக தெய்வ சமூகத்தில் உட்காந்து ஜெபம் செய்வேன். வனாந்தரம்னா வழியே இல்லாத இடம். என் வாழ்க்கையே வனாந்தரமாகி போச்சு, ஒரு வழியும் இல்லை. என்னை கடன் அடைக்க, தேவை சந்திக்க ஒரு வழியும் இல்லை. கலங்குறீங்களா? வழி இல்லாத இடத்தில் வழி உண்டாக்குகிற தேவன் உங்களுக்காக ஒரு வழி அவர் உண்டாக்க போகிறார். வனாந்தரத்தில் வழி, அவாந்தர வழி. பாலைவனத்தில் ஆற்றை பார்க்க முடியுமா? தண்ணி பார்க்க முடியுமா? வெறும் மணல் தான் இருக்கும். ஆண்டவர் சொல்வார், ஆறுகளை உண்டாக்குவேன். அப்படியானால் முடியாததை நான் முடிய செய்வேன் உங்களுக்காக. ஏதோ ஒரு காரியம் கலங்க பண்ணுதா? ஆண்டவர் சொல்கிறார், என் மகனே, என் மகளே, நீ பயப்படாத, இது ஒன்று முடியாதுன்னு நினைக்கிற காரியத்தை முடிய செய்வேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். சந்தோஷமாக ஆண்டவரை துதிங்க. தகப்பனே, என் வாழ்க்கையில் நீர் வனாந்தரத்தில் வழி உண்டாக்க முடியும், அவாந்தர வழியில் ஆறுகளை உண்டாக்க முடியும். என் வாழ்க்கையில் முடியாதென்று நினைக்கிற இந்த காரியத்தில் நீர் அற்புதம் செய்கிறீர். மாற்றத்தை, செழிப்பை நீர் உண்டாக்குகிறீர். அதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் இந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்கிறேன். ஆமென்.